27 நாம யோகங்கள். விஷ்கம்ப நாம யோகம். யோகி யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானாக வருகிறார். அவயோகி சந்திர பகவானாக வருகிறார். எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே பிரச்சனை கொடுக்குமா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது டாபிக் பேச போகிறோம். நாம யோகங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி 27 நாம யோகங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ விஷ்கம்ப நாம யோகம், முதல் நாம யோகம் விஷ்கம்ப நாம யோகம். இப்போ 27 நட்சத்திரங்களுக்கும் நாம யோகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேச போகிறோம். எந்தெந்த லக்னத்துக்கு சாதகமாக இருக்கும், என்ன பலனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த பேச போகிறோம். விஷ்கம்ப நாம யோகம் அப்படின்னு சொல்லும்போது யோகி யார் வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவானாக வருகிறார். அவயோகி சந்திர பகவானாக வருகிறார். இப்போ ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னத்தில் சந்திர பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். முக்கியமாக மேஷ லக்னத்துக்கு சந்திர பகவான் லக்னத்திலேயே இருந்தாரா அப்படின்னு சொன்னால் எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே பிரச்சனை கொடுக்குமா? கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் அப்படின்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்குண்டான தன்மை கொடுக்குமா? கொடுக்கும். இந்த கடன் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது இதே மேஷ லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் முயற்சிகள் எல்லாமே பிரச்சனை கொடுக்குமா? கொடுக்கும். வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட இடத்துல முயற்சி பண்ணுவார், பிரச்சனை கொடுக்கும். இடத்தை மாற்றுவார், முயற்சி பண்ணுவாரா, பிரச்சனை கொடுக்கும். இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்காது அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது. இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே சாதகமாக இருக்காது. வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இப்போது இந்த நிகழ்வுகள் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முயற்சிகள் எல்லாமே பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் அப்படின்னா இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே நமக்கு சாதகமாக. ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களே ஃபேவரபுளாக இருக்காது. இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வருவதற்குண்டான தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். மேஷ லக்னம் ஏஎல்பி லக்னம் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் மூலமாக குழப்பங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படக்கூடிய தன்மை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். முக்கியமாக மனசே பிரச்சனையாக இருந்தது அப்படின்னு சொன்னாவே தப்பாக டிசைட் பண்ணி தான் எல்லா விஷயத்தையும் மாற்றக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அதை தூக்கி இன்னொருத்தர் மேலே பழி போடக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னம் 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய தன்மை ஃபேவரபுளாக இருக்குமா? இருக்குது. உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அடிவயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல கவனமாக இருப்பது நல்லது. கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். நிறைய தண்ணி சாப்பிடணும். முக்கியமாக 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்குது. ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னம் 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அப்படின்னு சொன்னாவே கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட இடத்துல, நண்பர்கள் சம்பந்தப்பட்ட இடத்துல கவனமாக இருப்பது நல்லது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அதிலெல்லாம் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தன்மை இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ கணவன் மனைவி நண்பர்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல நாம் உறவு நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம். இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை கொடுக்குமா? பிரச்சனை கொடுக்கும்னு சொல்லலாம். இப்போ மேஷ லக்னம் ஏஎல்பி லக்னம் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிற அமைப்பு குழப்பமான மனோநிலை, தவறாக ஏற்படக்கூடிய தன்மை, நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகக்கூடிய தன்மை, இதெல்லாம் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னம் 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய தன்மையே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அப்பா சம்மந்தப்பட்ட உறவு நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா உடல்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? அப்பாவுக்கு இருக்கும்னு சொல்லலாம். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் எல்லாமே தவறாக வழி நடத்துதல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குமா? நடக்கும். நீங்கள் குருன்னு ஒருத்தர்கிட்ட போவீங்க, ஓகேங்களா? அவரே தவறாக வழி நடத்தக்கூடிய தன்மை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த இடத்துல கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னமாக செல்கிறது. இப்போ 10ஆம் இடத்துல சந்திர பகவான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அமைப்பு வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில்
ஆசிலேஷன் இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வேலை பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். ஏஎல்பி லக்னம், மேஷ லக்னம், 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், மூத்த சகோதரன் சகோதரி உறவு நிலை சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் இருப்பதற்கு உண்டான தன்மைகள் இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பிரச்சனையாக மாறக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். லாபம் எல்லாமே சாதகமாக வருமா? எல்லாமே கடனுக்காக தான் லாபம் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய தன்மை, வீடு விரயமாகக்கூடிய தன்மை, நிறைய செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பதற்குண்டான தன்மை, தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாக இருப்பதற்குண்டான தன்மை, வேலை அப்படின்னு சொன்னால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே விஷ்கம்ப நாம யோகம் யாருக்கு செல்கிறதோ அவங்களுக்கு 12 லக்னத்துக்கு உண்டான பலனை இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்த விஷயத்துக்கு செய்வோம். நன்றி, வணக்கம்.